காஞ்சிபுரத்தில் இருக்க உத்திரமேரூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் டிவிகே மெம்பரோட ஃபோட்டோலாம் மாணவர்களுக்கு காட்டி இது யாருன்னெலாம் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னா அந்த பிரின்சிபலோ யாரோ அந்த டீச்சர்ஸோ யாருன்னா கிளாஸ்க்குள்ள மாட்டிட்டு இது யார் சிஎம்னு கேட்டிருந்தாங்கன்னா தட் வுட் ஹவ் பீன் அ டிஃபரன்ஸ். இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான செயலை செய்யறதுக்கு எப்படி விஜயோ இல்லாத கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல சார், விஜய் இதை விரும்ப மாட்டார். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்குது. அதனால விஜய் இம்மீடியட்டாக சீஃப் மினிஸ்டர் போற வரவெல்லாம் எஜுகேட் பண்றதுக்கு கவர்மெண்டான டிஎம்கே, அதாவது இன்னைக்கு டிவிக்கே ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா டிவிக்கேக்கு நான் செய்கிறேன் நீ செய்கிறேன் போட்டி போட்டு சினிமாவில் ஆட்கள் எடுப்பாங்க, ஷூட்டிங்க்கு வாங்குவாங்க, இல்லைன்னா கொளுத்து வேலை செய்யறதுக்கு ஆளுங்கள்லாம் கூப்பிடுவாங்க ஒரு நாள். அந்த மாதிரி இது எலெக்ஷன் முன்னால யாரும் பேசல. அப்போ டிமாண்ட் இருந்துச்சு கேண்டிடேட்ஸ்க்கு அந்த சமயத்தில். அவரான விசில் சின்னத்தை வச்சு தான் ஜெயிச்சார். இப்போ மர்ஜ் பண்றது. அப்போ இன்னைக்கு யார் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க? விஜய் இருக்கார். விஜயோட போட்டோவை அங்கே வைக்கிறது தவறையில வைக்கலாம். ஆனால் பப்ளிக்கு கார்பரேஷன் செய்ய வேண்டியது அவங்க கண்ட்ரோலில் இருக்க ஸ்கூல்ஸில் ஒழுங்கான எஜுகேஷன் கொடுக்குறாங்களா அதை பார்க்கணும். அதே மாதிரி அவங்க தான் ஃபோட்டோ சிஎம்மோட ஃபோட்டோவை மாட்டிட்டாங்க. இல்லை பக்கத்துலேயே நான் விஜய் எம்கே ஸ்டாலினோட ஃபோட்டோ மாட்டேன் எக்ஸிஎம் அப்படின்னு டிஎம்கே அப்போஸ் பண்ணி அவங்க அப்ஜெக்ட் பண்ணிட்டு அவங்க மாட்டின எங்களோட சிஎம். இது ஒரு சீப் அண்ட் தேர்ட் ரேட்டட் பாலிடிக்ஸ் விச் இஸ் நாட் நெசசரி. யாருக்குமே ஒரு பொதுமக்களுக்கு இதனால் என்ன பலன் இருக்கு? அதாவது இதெல்லாம் கருத்து சொல்றதுன்னா ரொம்ப கேவலமாக. விஜய் கட்சி ஆரம்பிச்ச போது யார் விஜயை தற்கூரி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இன்னைக்கு அந்த கட்சியில போய் சேர்ந்தவங்க திமுகலேருந்து ஓடி போனவங்க, அஇஅதிமுகலேருந்து ஓடி போனவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு அங்கே போய் சேராங்க. அப்போ உங்களுடைய இன்டென்ஷன் ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது பத்திரிகையாளர் ஒற்றன்துறை. வணக்கம் சார். வணக்கம். காஞ்சிபுரத்தில் இருக்க உத்திரமேரூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் டிவிகே மெம்பரோட ஃபோட்டோலாம் மாணவர்களுக்கு காட்டி இது யாருன்னெலாம் கேட்டிருக்காங்க. அது போகிறதுக்கு வரைக்கும் மேலே அம்பேத்கர் ஃபோட்டோ, பாரதியார் ஃபோட்டோ, அவங்க ஃபோட்டோ கூட விஜயோட ஃபோட்டோவையும் மாட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரீல்ஸ்லாம் வேறு போட்டு வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் ஒரு சிஎம் ஃபோட்டோ மாட்டுறது தவறு கிடையாது. ஏன்னா கோர்ட் ஆர்டரே இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் சிஎம்மோட ஃபோட்டோவை வைக்கலாம், டிஸ்பிளே பண்ணாமையும் இருக்கலாம். இன்கேஸ் இஃப் இட் இஸ் அ நெசசிட்டி யூ கேன் ஹேவ் த ஏர்லியர் சீஃப் மினிஸ்டர்ஸ், எக்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸோட ஃபோட்டோ மாட்டலாம் அப்படின்னு இருக்கு. பட் இன்னைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் முக்கியத்துவன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது என்ன, அந்த ஸ்கூலில் இந்த இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபோட்டோவும் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மாட்டி, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்னா அந்த பிரின்சிபலோ யாரோ அந்த டீச்சர்ஸோ யாருன்னா கிளாஸ்க்குள்ளே மாட்டிட்டு இது யார் சிஎம்னு கேட்டிருந்தாங்கன்னா தட் வுட் ஹவ் பீன் அ டிஃப்ரெண்ட். இது புரியுதா? ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை மாற்றுறதுக்கு கூட அங்கே விஜயோட ஃப்ரான்ஸ் அந்த தாவேக்காவுடைய மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோவை மாட்டிட்டு இது யார் ஃபோட்டோ என்னன்னு அந்த பசங்கிட்ட கேட்டு இவங்க தான் சிஎம்மா என்னன்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு எக்ஸ்பிளேஷன் அதை ரீல்ஸாக எடுத்து போடுறாங்க பாருங்க. எஜுகேட்டிங் அ ஸ்டூடெண்ட் அந்த ஸ்கூலோ காலேஜோ அவங்க எஜுகேட் பண்ணலாம். வேறஸ் இங்கே இந்த கட்சிக்காரங்க பண்ணாங்களா அதுதான் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. பட் இட் இஸ் நாட் நெசசரி. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான செயலை செய்யறதுக்கு எப்படி விஜயோ இல்லாத கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனை எப்படி பெர்மிட் பண்ணுறாருன்றது தெரியல. இதை தான் ஒவ்வொருத்தரும் கண்டம் பண்ணுறாங்க. இதை பற்றி அண்ணாமலை இருக்கார் இல்லைங்க, அவரே கண்டம் பிஜேபி பிரசிடென்ட், தமிழ்நாடு பிஜேபி பிரசிடென்ட் இப்போ அந்த வி த லீடர்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டாக பொலிட்டிக்கலாக போகிறாங்க. அவரு கூட இதை கண்டம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி செய்யறத ஒரு சீப் ரேட்டடாக ஒரு பாலிடிக்ஸு. இது எப்படி இவர் நம்ம ராஜ்மோகன் பெர்மிட் பண்ணுறது, ஸ்கூல் மினிஸ்டர், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் எப்படி பெர்மிட் பண்ணுறாரு, இது விஜய் எப்படி பெர்மிட் பண்ணுறாரு. விஜய் இதை விரும்ப மாட்டார். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்குது. அதனால் விஜய் இம்மீடியட்டாக சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் டு இனிஷியேட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தோஸ் பர்சன்ஸ். இனி வரும் காலங்கள் அந்த மாதிரி நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே நான் கண்டம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் சீஃப் மினிஸ்டர் ஃபோட்டோ வைக்கிறது தவறே கிடையாது. இருக்கலாம் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபோட்டோ. ஆனால் அது யார் வைக்கிறாங்க, யார் அதை பற்றி எஜுகேட் பண்ணுறாங்கன்றது இருக்குது. போகிற வரவெல்லாம் எஜுகேட் பண்ணுறதுக்கு பசங்களை எல்லார் வீட்லையும் நேர்த்தி உள்ள, புரியுதுங்களா? ஸ்கூல்னால் அந்த ஸ்கூலில் இருக்கவங்க சொல்லிக் கொடுக்கணும். இது முன்னாடி கவர்மெண்ட்டான
டிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியிலலாம் நடக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை நான் தான் சொல்லணேன், அங்கெல்லாம் ஸ்கூல்ஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க, இல்லைன்னே சொல்லலை. அந்த சீஃப் மினிஸ்டர்ஸோட ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க, வைக்கிறது தப்புன்னே சொல்லலை. பட் அங்கே போயிட்டு அந்த கட்சிக்காரங்க போயிட்டு இன்வால்வாக இந்த மாதிரி பண்ணுறது ஒரு கீர்த்தனமாக செயல் தான். அது திமுக ஆட்சியிலே எனக்கு தெரிஞ்சு நடக்கல, அஇஅதிமுக ஆட்சியில் நடக்கல. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி நடந்திருந்தால், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தால் இட் ஹேஸ் டு பி கண்டெம்ட். அதுவும் தவறு தான். அந்த மாதிரி நடந்திருந்தால், எனக்கு என்ன அறியாமல் அது நடந்திருந்தால் அது கண்டிப்பாக தவறு தான். இதுவும் தவறு தான். விஜய் இதை பார்த்து பாருன்னு நினைக்கிறீங்களா இந்த இஷ்யூவை பற்றி? இல்லை, கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து விஜயோட நாலேஜுக்கு போதா அப்படின்றது. ஏன்னா நிறைய விஷயம் வந்து எப்பயுமே வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு டேரெக்டாக இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கோ வந்து டேரெக்டாக சில விஷயங்கள் போகாது. அது கீழே வந்து அந்த ஐஏஎஸ் அஃபிஷியல்ஸ் ஐபிஎஸ் அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே, அவங்க மூலம் போது இன்டெலிஜென்ஸ் மூலம் சில இதெல்லாம் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அந்த செக்ரட்டரி கிட்ட போகும்போது ஒவ்வொரு பேரிகேடாக தாண்டி போகும்போது ஃபில்டர் ஆகி தான் போகும். அதனால் நிறைய விஷயங்கள் அவங்க போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே சமயத்தில் எல்லா சீஃப் மினிஸ்டரும் எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸும் வந்து எல்லா நியூஸையும் பார்ப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அதனால் இந்த ஒரு நியூஸ் வந்து விஜய் வந்து பார்த்துருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு இருக்க ஸ்கெடியூல், அந்த ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் அவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய ஸ்கெடியூலில் வந்து இந்த மாதிரி நியூஸை ஒதுக்கி பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் தான். பட் இது வந்து அவரோட நாலேஜுக்கு போகணும், அப்படி போயிருக்கணும். போயிடலனாலும் அவரோட நாலேஜுக்கு எடுத்துன்னு போயிட்டு இதை கண்டிப்பாக கண்டிக்கணும். விஜய் மூலமாக போகலனாலும் அட்லீஸ்ட் அந்த கல்வித்துறை அமைச்சர் கண்டிப்பாக அவர் நியூஸ் பார்ப்பார், புரியுதுங்களா? அவர் மூலமாவது கண்டிப்பாக இது போனேன். ஏன்னா அவர் தான் வந்து செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கிற. இங்கே நியூஸ்லாம் அவர் தான் பார்க்குறா, அவரோட கண்ட்ரோலில் தான் வருது ராஜ்மோகன். அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கணும்னு தான் சொல்வேன். கம்பம் டிவிகே எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா வந்து விசில் சின்னத்தை வச்சு தான் வந்து ஜெயிச்சாரு. இப்போ வந்து அவர் வந்து டிவிகேவோட அவரோட கட்சியான நமது மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து டிவிகேவோட மர்ஜ் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இட்ஸ் அன் ஐ வாஷ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது வந்து அவர் வந்து நமது மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்றது தான் ஒரு கட்சியை வந்து ஜெகநாத் மிஸ்ரா வந்து அவர் வச்சுன்னு இருந்தார். பட் இந்த எலெக்ஷன் அப்போ வந்து கேண்டிடேட்ஸோட பற்றாக்குறை வந்து டிவிகேல இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு டிவிகே ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா டிவிகேக்கு வந்து நான் சேரேன் நீ சேரேன் போட்டி போட்டு இன்னைக்கு சனிக்கிழமை கட்சியில் சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே, இது எப்படின்னா சினிமாவில் ஆட்கள் எடுப்பாங்க, ஷூட்டிங்க்கு வாங்குவாங்க, இல்லைன்னா கொளுத்து வேலை செய்கிறதுக்கு ஆளுங்கள்லாம் கூப்பிடுவாங்க ஒரு நாள். அந்த மாதிரி இங்கே வந்து கரெக்டாக சனிக்கிழமையில் தான் கட்சி ஆஃபீஸ் திறக்கிறாங்க. அங்கே வந்து சேரணும்னா எல்லாரும் அன்றைக்கி தான் போய் சேராங்க. இது வந்து எலெக்ஷன் முன்னால் யாரும் போய் சேரல. அப்போ வந்து டிமாண்ட் இருந்துச்சு கேண்டிடேட்ஸ்க்கு அந்த சமயத்தில். அப்போ இந்த நமது மக்கள் முன்னேற்ற கட்சியுடைய தலைவரான அந்த ஜெகநாத் மிஸ்ரா வந்து அவர் வந்து நான் அவங்க கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணி நான் நிற்கிறேன் கேண்டிடேட்டா அப்படின்னு டிவிக்கே சப்போர்ட் பண்ணிச்சு. அப்போ டிவிக்கே சப்போர்ட் பண்ணி இவர் வந்து டிவிக்கே உடைய விசில் சின்னத்தில் இவர் நின்னார். எப்படி வந்து மதிமுக, அதாவது வைகோ பால்சாமியோட எம்டிஎம்கே பார்ட்டிக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணும்போது திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி அவர் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்து திரு ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் வந்து விசில் சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறமா அது ஒரு பப்ளிசிட்டி பண்ணி இன்னைக்கு வந்து கட்சி இணைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் நிறைய பேர் எனக்கு வெளிக்கட்சியிலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு. வெளிக்கட்சியில் லைட்டு அது வந்து அவரோட பார்ட்டி ஆட்டம் தான். அங்கே அதை வந்து சும்மா மர்ஜ் பண்ணுறாரு. பட் அது வந்து ஒன்றும் பெருசான ஒரு விஷயம் கிடையாது. அவரான வந்து விசில் சின்னத்தை வச்சு தான் ஜெயிச்சார். இப்போ வந்து மர்ஜ் பண்ணுறது அன்னெசரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க, அது இட் இஸ் அன் அன்னெசரி திங். அது வந்து இட் இஸ் ஒன்லி பொலிட்டிக்கல் பப்ளிசிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன், பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். கொஞ்ச நாளாக வந்து முனிசிபல் கார்பரேஷன் அண்ட் கார்பரேஷன் ஹால்ஸ்லாம் வந்து சிஎம்மோட ஃபோட்டோ எக்ஸ்சிஎம்மோட ஃபோட்டோஸ்லாம் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து ஒரு டிஸ்பியூட் கிரியேட் ஆகின்னு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த ஸ்கூலில் ஃபோட்டோஸ்னு அதே மாதிரி தான் இங்கேயும் நான் சொல்லுவேன். ஸ்கூலில் பண்ணுறது ஒரு சீப்பான பாலிடிக்ஸ். இங்கே வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொரு கார்பரேஷனில் லெட் இட் பி கார்பரேஷனில் எலெக்டடாக இன்றைக்கி வந்து யார் சீஃப் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து எல்லா கார்பரேஷனில் மாற்ற தவறே கிடையாது. அதனால் அந்த கார்பரேஷனில் இருக்கக்கூடிய இப்போ இருக்க கார்பரேஷனில் இருக்க முனிசிபல் கவுன்சிலர்ஸோ இல்லைன்னா மேயர் எல்லாமே டிஎம்கே பீரியடில் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்து மெஜாரிட்டியாக டிஎம்கே ஆட்கள் இருந்தாலும் சிஎம்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சிஎம்க்கு கீழே, அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இந்த கார்பரேஷன்ஸ்லாம் வரும். இதெல்லாம் குவாசி கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வருது. ஓகே, அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கார்பரேஷன் மேயராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இல்லை முனிசிபாலிட்டியில் மேயர் அந்த மாதிரி யாருனாக இருந்தாலும் சேர்மன் அந்த மாதிரி இருந்தாங்களோ அவங்கெல்லாம் தி ஹேவ் டு ரிப்போர்ட் ஒன்லி த கார்பரேஷனுக்குன்னு ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க, புரியுதுங்களா? அவங்க கீழே தான் வந்து இவங்க வந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ தட் அப்போ மினிஸ்ட்ரி யார் இருக்காங்க? அப்போ மினிஸ்ட்ரி இஸ் லெட் பை சீஃப் மினிஸ்டர். அப்போ இன்றைக்கி யார் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க?
விஜய் இருக்கார், விஜயோட ஃபோட்டோவை அங்கே வைக்கிறது தவறையில் வைக்கலாம். ஆனால் சிலர் வந்து எங்களோட எக்ஸிஎம்மோட ஃபோட்டோ வச்சுக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு மெஜாரிட்டியாக இருக்குது எங்கள் பார்ட்டிங்கன்னா வைக்கிறது தவறில் வைக்கலாம். ஆனால் இது எப்படி ஆயிடுச்சு, இந்த ஃபோட்டோ கலாச்சாரம், அதாவது பப்ளிக்கு கார்ப்பரேஷன் செய்ய வேண்டியது அவங்க கண்ட்ரோலில் இருக்க ஸ்கூல்ஸில் ஒழுங்கான எஜுகேஷன் கொடுக்குறாங்களா அதை பார்க்கணும். அதே மாதிரி சானிடேஷன் ஒழுங்காக இருக்கும், ரோட்டில் சாக்கடை தண்ணிங்களாக போயின்னு இருக்குது, இல்லை பள்ளம் மேடுங்களாக இருக்குது, இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கார்ப்பரேஷனோட வேலை. ஆனால் இந்த கார்ப்பரேஷனில் இருக்கவங்க அந்த வேலையை விட்டாங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்க்கறது இந்த கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டியோட வேலை. ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து தான் ஃபோட்டோ சிஎம்மோட ஃபோட்டோவை மாட்டிட்டாங்க. இல்லை பக்கத்துலேயே நான் எம்கே ஸ்டாலினோட ஃபோட்டோ மாட்டேன் எக்ஸிஎம் அப்படின்னு டிஎம்கே அப்போஸ் பண்ணி அவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணிட்டு அவங்க மாட்டின எங்களோட சிஎம் நாங்கள் மாட்டோன்னு அங்கே இருக்கக்கூடிய ஏஐடிஎம்கே கவுன்சிலர்ஸ் இதெல்லாம் மாட்டாங்க. இது வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சிபுரம் இருக்கு இல்லைங்க, காஞ்சிபுரத்தில் இருக்க அந்த மாமன்றத்துலேயே இது நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து காமராஜர் ஃபோட்டோ காங்கிரஸ் ஆல்வத்தில் என் டேபிளில் நான் காமராஜர் ஃபோட்டோ வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு சீப் அண்ட் தேர்ட் ரேட்டட் பாலிடிக்ஸ் விச் இஸ் நாட் நெசசரி. யாருக்குமே ஒரு பொதுமக்களுக்கு இதனால் என்ன பலன் இருக்குது? ஒரு புண்ணாக்கு பலனும் கிடையாது. இது வந்து மக்கள் பணத்தில் அங்கே ஒரு கூட்டம் சேர்றாங்க, அந்த கார்ப்பரேஷனில் கூட்டம் நடக்குது, கூட்டத்தில் இது ஒரு விவாதம்னு நினச்சி பண்ணி மக்களோட நேரம் மக்களுடைய பணத்தை தான் வீணடிக்கிறாங்க. இது தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் புறம் தள்ளிட்டு மக்களுக்கு பேசிக் நீட்ஸ்னால் ஒரு கார்ப்பரேஷன் கண்ட்ரோலில் இருக்க ஸ்கூல்ஸ் ஒழுங்காக இருக்கா, நான் முதல்ல சொன்னதான் கார்ப்பரேஷன் தண்ணி வீடுங்களுக்கு ஒழுங்காக விநியோகம், அதாவது ட்ரைனேஜ் ப்ராப்பராக இருக்கா. இப்போ மழை காலம் வரப்போகுது, மான்சூன் வரப்போகுது, அப்போ மழை காலத்தில் வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ்லாம் ஒழுங்காக இருக்கா, ரோட்ஸ் நல்லா இருக்கா, இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும். இதை சிஎம் எப்படி அமைதியாக இருக்கிறாருல இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எதனா ஒரு வழி பண்ணும். இன்னுமே நான் மௌனம் காப்பேனேன்னு சிஎம் இருந்தார்னா வேலைக்கே ஆகாது. அதாவது அவரோட ஃபோட்டோ அங்கே ஒன்றும் வேலை செய்ய போகிறது இல்லை, எக்ஸிஎம்மோட ஃபோட்டோஸ் எதுவும் வேலை செய்யப்படாது. நீங்கள் என்னென்ன வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து செய்ய போகிறீங்க, வெதர் இட் இஸ் த மேயர் ஆஃப் த கார்பரேஷன் இல்லை இந்த சேர்மன் ஆஃப் த முனிசிபாலிட்டியில் யார் இருக்காங்க, எந்த ஹூ ஆர் த பார்ட்டிஸ், அவங்க என்ன செய்ய போகிறாங்க. முதல்வரோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே வரும். முதலுக்கு கீழே தான் வந்து கார்ப்பரேஷனோட மினிஸ்ட்ரி இருக்குது. அப்போ அவங்க வந்து என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறாங்க அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் பேசின்னு இருக்காங்களே அப்படின்னு அவர் தான் கேள்வி எழுப்பணும். இதை அவர் ஆனால் வந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி நடக்கும்? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே பண்ண முடியும். அதுக்கெல்லாம் டைம் கொடுத்தாங்கன்னா மற்றதுக்கு வேலையில் நீங்கள் வேணால் டைம் கொடுத்தா பண்ணலாம். நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் தற்கொலைத்தனமாலாம் கேள்வி கேட்கக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து சிஎம் வந்து எது கேட்கணுமோ அது கேட்கணும். இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து கமாண்ட் பண்ணி தவிர்க்க வேண்டிய விஷயம். இவரால் சொல்ல போனால் அது அவருக்கு சபார்டினேட்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் வந்து செக்ரட்டரிஸ் இருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி அவங்களாம் இருக்காங்க, எல்லாம் அந்தந்த கார்பரேஷனில் சொல்லி இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமாக செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்க தான் பேசணும். வெதர் இட் இஸ் த ரூலிங் பார்ட்டி ஆட்கள் இருந்தாலும் ஆப்போசிஷன் பார்ட்டிங்க அவங்கள வந்து இவங்க தான் சொல்லணும். ஃபிலிம் டைரக்டரான ஆர்வி உதயகுமார் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏடிஎம்கேலேருந்து ரிசைன் ஆகிட்டாரு. இப்போ வந்து டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சார்? அதாவது இதெல்லாம் வந்து கருத்து சொல்கிறதுன்னா ரொம்ப கேவலமாக தான் சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஜெயிக்கிற குதிரை மேலே வின்னிங் ஹார்ஸ் மேலே வந்து பெட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஜெயிக்கிற குதிரை மேலே தான் காசு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல ஒரு குதிரையை பார்த்தோன்னே இந்த குதிரை மேலே தைரியமான நம்பிக்கை தான் கட்டலாம். ஜெயிக்கிற குதிரை மேலே கட்டுறதுனா 2 மாட்டு வேடிக்கை பார்த்துட்டு போய் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே கட்டுற மாதிரி தான் கதை இவங்கெல்லாம். அதாவது ஆர்வி உதயகுமார் மட்டும் இல்லை, மற்ற பலர் வந்து இப்போ வந்து விஜயோட தாவேக்காக போயிருக்காங்க. அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்த போது யார் யார் விஜயை தற்கூரி அப்படின்னு சொன்னாங்களோ, இல்லை நீ சொல்லியான்னு என்ன கேட்காதீங்க, நான் அந்த மாதிரி தான் பேசினேன் நான். அதாவது இன்றைக்கி அந்த கட்சியில் போய் சேர்ந்தவங்க திமுகலேருந்து ஓடி போனவங்க, அஇஅதிமுகலேருந்து ஓடி போனவங்க, அப்புறமா வந்து இப்போ பல பேர் போயிருக்காங்க. இது ஆர்வி உதயகுமார் இல்லை. அன்றைக்கப்போ அந்த விஜய் நீங்களாம் என்னத்துக்கு சாமர்த்தியம் இல்லாத அரசியல் அது வேஸ்ட்டுன்னு அன்றைக்கே உங்களுக்கு விஜயை பற்றி கணிக்க தெரியல, நீங்கள் என்னத்த அரசியலை கணிக்க போகிறீங்க? அன்றைக்கெல்லாம் விஜயை நல்லா திட்டிட்டீங்க எல்லாரும். கேள்வி கேட்குறவங்கலாம் கேட்டாங்க. ஆர்வி உதயகுமார் சொல்லி ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறது விஜய் வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க இல்லை. ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இன்றைக்கி அங்கே பேசுகிறாங்க. அப்போ வந்து உங்களுடைய இன்டென்ஷன் வந்து பப்ளிக்கோட வெல்ஃபேரில் கிடையாது. அப்போ உங்களோட இன்டென்ஷன் உங்களை சேஃப் கார்ட் பண்ணுங்க. எந்த ரூலிங் பார்ட்டி இருக்கோ அங்கே போய் இருந்தீங்கன்னா என்னுடைய பிளாக் மணியை நான் சேவ் பண்ணிப்பேன், என்னோட பிஸ்னஸை நான் சேவ் பண்ணிப்பேன், என்னோட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை நான் சேவ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் ஆர்வி உதயகுமார் கேட்குறீங்க. ஆர்வி உதயகுமார் இஸ் அ ஜென்டில்மேன், அவர் வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன். ஆனால் அவரை போல் பலர் இன்றைக்கி போய் சேர்றாங்க பாருங்கள் இன்றைக்கி கட்சியில். அதாவது சனிக்கிழமையான நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை கோயில் திறக்குது அப்படின்ற மாதிரி அங்கே போய் சாப்பாட்டுக்கு நிற்பாங்க தெரியுமா. கோயில் திறந்துச்சுன்னா அன்றைக்கி தான் இந்த கோயிலில் ஏதோ கொடுப்பாங்க அப்படின்வாங்க. இல்லைனா வெள்ளிக்கிழமையான பிரியாணி போடுறாங்கன்னு ஏஆர் ரஹ்மான் வீட்டில் போடுவாங்க. அந்த மாதிரி சனிக்கிழமையான இந்த கட்சியில் வந்து சேர்றவங்களாம் சேரலைன்னா அன்றைக்கி தான் திறப்பாங்க அந்த ஆஃபீஸு. எங்கள் டிவிக்கு ஆஃபீஸ் பனையூரில் இருக்குது ஹெட் குவார்ட்டர். அங்கே போயிட்டு எல்லாருமே வந்து கூட்டம் மோது தான், அலை மோதலாம், உள்ளே இடிச்சின்னு போய் சேர்றாங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா,
உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் கட்சியில் சேரணும்னா நான் அந்த கட்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு பேசலாமே. நீ போய் அங்கே போய் உறுப்பினர் ஆகணும் ஒன்றுமே கிடையாது. நீ செய்யலாம். லாஸ்ட் மினிட் இது எல்லாமே பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். நம்ம போய் நீ போய் கட்சியில் சேர்ந்தால் நம்ம சேவ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபோட்டோ வந்து டிவியில் வரும், நம்ம வீடியோ டிவியில் வரும், அப்படின்றத படத்தை பேப்பரில் வரும் அப்படின்ற ஒரு செல்ஃப் பப்ளிசிட்டிக்கும் தனக்கான ஆதாயத்துக்கு தான் இன்றைக்கி பலர் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து இன்றைக்கி போய் சேர்றாங்க. அதாவது விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 1 year வாட் விஜய் இஸ் டூயிங். விஜய் வந்து அரசியலில் என்ன பண்ணுறாரு, ஒரு வருஷம் அவர் அரசியல் நல்லா பண்ணார். எனக்கு அஇஅதிமுகவோட சூப்பராக செஞ்சிருக்காரு, திமுக ஆட்சியோட சூப்பராக செஞ்சிருக்காரு, காங்கிரஸ்லேருந்து நான் போனேன், இல்லை பிஜேபியில் இவங்கெல்லாம் ஒன்றுமே செய்யலாம். ஆனால் விஜய் வந்து 1 year நான் பார்க்குறேன், விஜய் சூப்பராக செஞ்சிருக்காரு, அதனால் நான் விஜய் கட்சிக்கு போகிறேன்னா இல்லை அப்ரிஷியேட் தம். ஏன்னா விஜய் நல்லா செஞ்சுருக்காரு. விஜய் வந்து நீங்களே கேட்டீங்க ஒரு மாதத்தில் என்ன செய்ய முடியும்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ 1 month ஆச்சு, 34 or 35 days ஆயிருக்கு நீயோட விஜய் வந்து ஆட்சிக்கு வந்து. விஜய் வந்து 35 days என்ன சாதனை பண்ணிட்டாரு, இவங்கெல்லாம் ஓடுறாங்க. ஓடுறது எல்லாமே போலித்தனம். இவங்களெல்லாம் நம்பி விஜய் நாளைக்கு வந்து இந்த பை எலெக்ஷனில் 6 சீட் இருக்குது, அந்த 6 சீட்டுக்கு இவங்களுக்குலாம் கொடுத்தாங்கன்னா விஜயோடைய தாவேக்கா அவர் என்ன எண்ணத்தில் ஆரம்பிச்சாருன்னு தெரியல விஜய். ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு பேரில் மக்கள் வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு ஓட்டு போட்டாங்க. இன்னும் கூடாரமே கலைஞ்ச மாதிரி அஇஅதிமுக எது ஊழல் கட்சினீங்களோ, எது திமுக ஊழல் கட்சினீங்களோ அங்கேருந்து வரவங்களெல்லாம் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் போகிற வர கழுத குதிரையை கூட சேர்த்துக்கலாம் கட்சியில். புரியுதா? நீங்கள் என்ன ஒரு இன்டென்ஷனாக எங்களுக்கு வந்து இட் இஸ் அ பியோர் பாலிடிக்ஸ், எங்களுக்கு வந்து தூய சக்தி அப்படிங்க. திமுகவை நீங்கள் வந்து தீய சக்தி நீங்கள், அப்புறம் திராவிட கட்சி மற்றெல்லாம் ஏடிஎம்கேலாம் பொருட்டாவே மதிக்காமல் ரொம்ப கேவலமாக தான் பார்த்தீங்க. ஆனால் அந்த கட்சியில் யார் யார் ஊழல் குற்றவாளிகளாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்கள் கட்சியை நம்பி முதலேருந்து இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கட்சியை நடத்துங்க, தாவேக்கா உருப்படும். இல்லைன்னா தாவேக்கா நீங்கள் குறை சொல்லக்கூடிய திமுகவும் அதிமுக போல் ஒரு குப்பையான கட்சியோ குட்டீஸ்வரான கட்சி. நான் சொல்ல திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் தான் சொல்லிங்க அவங்கள அவ்வளோ மோசமான கட்சியில், அந்த மாதிரி ஒரு கீர்த்தனமான கட்சிக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் எங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நன்றி நேயர்களே.